நம்ம நேனைக்கிட்ட ஒரு புது மாற்றம். அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? பாபா குட் மார்னிங் நேனி. குட் மார்னிங் கசாமா. ஹேவ் a nice day. எப்படி என்னோட இங்கிலீஷ்? நண்பா மசு, ஏன் பயப்படுற? உன்னோட தொப்பில ஏதோ ஒட்டி இருந்துச்சு, அதான். ரொம்ப தேங்க்ஸ் பா. பூச்சன், நீ தாத்தோரமா நடந்து போயிட்டு இருந்தனா, அப்ப உனக்கு பிடிச்ச ஒரு கல்ல பார்த்தேன். நீ எங்க போய் பறந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷின்சன், இன்னைக்கு உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹே நீங்க பாரு. ஹாய். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்புறம் பார்க்கலாம். என்னப்பா இது? இன்னைக்கு நம்ம நேனிக்கு என்னாச்சு? ஒரு மாதிரி பண்றா. அதான் ஒண்ணும் புரியல. இது அதிசயம்தான். நேனி இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? சரி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாடலப்பா? நீங்களே சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் விளையாடலாம். அம்மா, நீ நிஜமா தான் சொல்றியா நேனி? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் உங்க இஷ்டம் தான். நீ ஒன்னும் காமெடி பண்ணல நேனி. நான் சீரியஸா தான் சொல்றேன். அப்படின்னா வழக்கமா நம்ம விளையாடுற அந்த நாடக விளையாட்டுலாம் வேணாம்னு சொல்றியா நேனி? ஆமா. அப்ப எங்க யாருக்கும் தனித்தனி கேரக்டர் எல்லாம் கொடுக்க மாட்டல? அதெல்லாம் இல்ல. நாங்க இஷ்டப்பட்டதை செய்யலாம்ல. ஆமா பூச்சன். நீ அந்த விளையாட்டுல இருக்க மாட்டல்ல? அது எப்படிப்பா? நான் அதுல இருந்துதானே ஆகணும். என்னையா நடந்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நேனி வழக்கத்தை விட ரொம்ப வினோதமா நடந்துக்கிறான். ஏதோ ரகசியம் இருக்கு. நமக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி நடிச்சு ஏமாத்துறா போல இருக்கு. ஆனா அதுக்காக அவ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிக்கணும்? அதுவும் கரெக்டா. அவ சும்மா ஒரு மிரட்டினாலே நம்ம பயந்து ஓகே சொல்லிடுவோம்ல. நீ சொல்ற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஓ, எல்லாரும் இங்க வாங்க, நம்ம ஒண்ணா சேர்ந்து விளையாடலாம். சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா இருக்கு. நிஜமாவா சொல்லு? இது உண்மையிலே நல்லா இருந்துச்சா? ஆமா, என் வயிறு அப்படியே முழுசா நிரம்பி போயிடுச்சு. சந்தோஷம். சரி, இந்த இது உனக்கு. என்னது இது? நீ ரொம்ப களைச்சு போயிருக்கல, அதான் காஃபி போட்டு கொடுத்தேன். சரி, ஒரு நிமிஷம் அப்படியே உட்காரு. என்ன ஆச்சரியம்! முதல் முறையா நேனி இவ்வளவு பாசத்தை பொழியறா. வா, எனக்கு போர் அடிக்குது. வா, ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நீ நல்ல பையன், இப்படிலாம் பண்ணக்கூடாது. தொல்லை பண்ணாம இருக்கணும்னு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலப்பா. எனக்கு தான். என்ன, உனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம பார்க்க போறியா? இன்னைக்கு நம்ம இன்டர்வியூக்கு வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் டிவி சீரியல்லயும் விளம்பரங்கள்லயும் பிரபலமானவர் ரூய் ஐடோ. ஹாய், என் பேரு ரூய் ஐடோ. எல்லாரும் என்ன செல்லமா ரூய்னு கூப்பிடுவாங்க. ரூய் ரூய் ரூய். ரூய் ரூய். நீங்க இப்போ 5th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறீங்க ரூய்? ஆமா, எனக்கு இப்ப 11 வயசு ஆகுது. கிளாஸ்ல உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே. ஆமா ஆமா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன கேள்வி இது? ரூய்க்கு நண்பர்கள் எல்லாமே இருப்பாங்களே என்ன? உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க என்ன தகுதி வேணும்? இதுங்க சொல்றேன், அவங்க நேர்மையானவங்களா இருக்கணும். எல்லார்கிட்டயும் அன்பா பண்பா பழகுறவங்களா இருக்கணும். எப்பவுமே சிரிச்ச முகத்தோடையும் இருக்கணும். எனக்கு அவங்களதான் ரொம்ப பிடிக்கும். இந்த ரூயி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. அம்மா, நான் எப்படியாவது இந்த ரூயியோட ஃப்ரெண்ட் ஆகி ஆகணும். அதுவும் ரூயிக்கு பிடிச்ச மாதிரி நான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேன். நான் சொல்றது சரிதானம்மா? ஆமா ஆமா, அவன் மட்டும் உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டானா நானும் உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். ரொம்ப பிரபலம் ஆயிடுவோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரூய் ப்ரோக்ராம நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ரூய் 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 ரூய். வரவே மாட்டேங்குதே. ஏ மசு, எனக்கு ஒரு உதவி செய்றியா? என்ன ஜனனி? இதுல தவளை செய்யறது எப்படின்னு எனக்கு மறந்து போச்சு. எனக்காக நீ இதை செஞ்சு தரியா? இதோ இது. அதுக்கப்புறம் எப்படி மடிக்கணும்? அதுக்கப்புறம் இதை இந்த பக்கம் மடிச்சு 2 பக்கமும் மேல மடிக்கணும். அப்படியா மசா? இன்னைக்கு கலக்குறியேப்பா. என்னது என்னைக்கு இல்லாம இன்னைக்கு மட்டும் நேனி முகத்துல எவ்வளவு பெரிய ஒளி வட்டம்? ஹே மசா, சொல்லு நேனி. என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஆமாமா, நிறைய வித்தியாசம் தெரியுது நேனி. எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியுது? என்ன பேட்டி கேக்குறேன்னு அதை எப்படி சொல்ல முடியும்? தயவு செஞ்சு சொல்லுப்பா மசா. சொல்ல முடியாது போ.
சின்சான் ஏன் இப்படி தொல்லை பண்ற? சொல்லையா இங்க பாருப்பா, நேனி கிட்ட நீ உண்மையா மறைக்க கூடாது. அவ வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, சொல்லிடு. நீ எது வருத்தப்படுவனா? அது வந்து நீ முன்ன விட இப்ப நீ ரொம்ப வித்தியாசமா முன்னேறிட்டாதா. நிஜமாவா சொல்ற? மசாவ், நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன். ரைட்டு விடி. என் முகம் ஏன் இப்படி இறுகி போயிருக்கு? என்ன காரணம்னே தெரியலையே. ஒருவேளை இது நமக்கு செட் ஆகலையோ? இல்ல நம்ம முயற்சியை கைவிட்ட கூடாது. அப்படி விட்டா நம்மளால ரூயியோட ஃப்ரெண்டா இருக்க முடியாது. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல ரொம்ப நிம்மதியா அமைதியா இருக்கும். ஜாலிப்பா. இது ஒரு வகையில ஜாலின்னு சொல்றதா இல்ல கஷ்டம்னு சொல்றதானே தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் வயிறு நிறைய சாக்கோபி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறது தான் நிம்மதி. இப்ப நீ எதுக்காக தேவையில்லாம மூக்கு நுழைக்கிற? ஹே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என்ன பேசிட்டு இருக்காங்க? முன்னாடிலாம் அவன் விளையாடவான்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ தெரியும்ல? உண்மைதானே நீ. ஆனா நீ சொல்ற விளையாடா கொஞ்சம் போர் அடிக்குது. இந்த மாதிரி வாரத்துல ஒரு நாளாவது எதுவும் விளையாடாம இப்படி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கு. கசாமா சொன்னா சரிதான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? ஆனா இன்னைக்கு நம்ம நேனி ரொம்ப வித்தியாசமா மாறி இருந்தாப்பா. ஆமாப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கே இதை ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நேனி இப்படி சிரிச்ச முகமா இருக்கிறத பார்க்க சந்தோஷமாவும் இருக்கு. ஆமா ஆமா. என்ன ஆமா ஆமா? அதுவும் இல்லாம அவர் ரொம்ப தன்மையா நடந்துக்கிட்டா. உன் ஐடியா எனக்கு புரிஞ்சு போச்சு மாசா. ஆனா சும்மா இருக்க, நீ வேற தொல்லை பண்ணிட்டு இருக்காத. நான் ஒண்ணு உங்களுக்காக இதெல்லாம் செய்யல. ரூயியோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தான் இப்படி எல்லாம் பண்றேன். ஒரு நிமிஷம், நேனியோட சிரிப்புல இன்னொரு ரகசியமா அடங்கிருக்கு. என்னது கேப்போமே. நேனி மட்டும் சிரிக்க ஆரம்பிச்சானா? நேனி மட்டும் சிரிக்க ஆரம்பிச்சானா? அவ சிரிச்சானா? அவ சிரிச்சானா? நாள் பூரா சொல்லி முடிங்க. பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஆமா ஆமா. ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா? மோ. நீங்க பேசின எல்லாத்தையும் ரகசியமா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க எல்லாரும் உங்க எல்லையை இன்னைக்கு மீறிட்டீங்க. ஓ. நீ எப்ப வந்த? எப்பவோ வந்துட்டேன். இந்த 2 நாளா நீங்க சாதாரணமான பொண்ணா பாத்தீங்க. இப்ப அசாதாரணமா பார்க்க போறீங்க. இனிமே யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன நான் கொஞ்சம் கூட மாத்திக்க போறதே இல்ல. நீ மசோ தம்பி, கசாமா, ஷின்சான், கோ. ஓ. உங்க நேரம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் என் கூட விளையாடுவாங்க. Nanny, back to the farm. ரீகோன் ஏதோ பேர் வேற சொன்னாலே. சீக்கிரம் வாங்க. Let's go. நம்ம நிம்மதியெல்லாம் ஒரு ஐடியா போச்சு. ஆமாம்பா. Oh.